ஜாழ் போதனா வைத்தியசாலை. ஊரடங்கு வேளைகளிலும் முதலில் வந்து இடம் பிடிக்கும் மக்கள் கூட்டம் சிகிச்சை நிலையங்களில் நிரம்பி வழிகின்றன. சலரோக நோயாளிகளின் பக்கம் திரும்புகின்றோம். உலக மக்கள் தொகையில் 250 மில்லியன் மக்கள் இந்நோய்க்கு ஆளாகியுள்ளார்கள். உலக மக்கள் தொகையில் பெரும்பாலானோரை பாதித்திருக்கும் இந்த நோய்க்கு ஜாழ் மக்கள் விதிவிலக்கல்ல. நீரிழிவு நோய் 2 வகைப்படுகின்றது. முதலாவது வகை சதைய சுரப்பியிலுள்ள இன்சுலினை உற்பத்தி செய்கின்ற பீட்டா கலங்கள் அழிவதால் ஏற்படுகின்றது. இதனால் இன்சுலின் தயாரிப்பு தடைப்படுகின்றது. இது பெருமளவில் இள வயதினரையே தாக்குகின்றது. இரண்டாவது வகை 85% சலரோக நோயாளிகளை கொண்டது. இந்த வகை இன்சுலினை சாராத நீரிழிவு என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒப்பீட்டளவில் இன்சுலின் தொழிற்பாட்டு திறன் குறைவடைவதனாலும் இன்சுலின் அளவு குறைவதாலும் ஏற்படுகின்றது. இந்நோய் மரபணுக்கள் சார்ந்ததாகவும் வாழ்க்கை முறையின் செல்வாக்கு கொண்டதாகவும் காணப்படுகின்றது. நீரிழிவு நோயானது போதியளவு சிகிச்சை அளிக்கப்படாத விடத்து பல்வேறு வகையான சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. இதயம் சம்பந்தமான நோய், பாரிசவாதம், சிறுநீரக பாதிப்பு, கண் பாதிப்பு, நரம்பு சம்பந்தமான நோய் போன்ற பல்வேறு மீள முடியாத குறைபாடுகளுக்கோ அல்லது இறப்புக்கோ இட்டுச் செல்கின்றது. இவ்வண்ணம் உடலின் முழு பகுதியையும் பாதிக்கும் சலரோகத்தின் வியாபகத்திற்கு ஜாது செய்யலாம். இதுவே இன்றைய சலரோக நோயாளிகள் அனைவரின் மனதையும் உலுக்கிக் கொண்டிருக்கும் வினாவாகும். மருந்துகால் மதிமுக்கால் என்பது முன்னோரின் வாக்காகும். இன்றைய நீரிழிவு நோயானது குறைந்த வயதிலும் மற்றும் அதிகரித்த எண்ணிக்கையிலும் மக்களை பீடித்திருப்பதற்கு மிக பிரதானமான காரணம் அவர்களின் இன்றைய வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கங்களுமே. சலரோக நோயாளிகள் ஒழுங்கான உடற்பயிற்சி மற்றும் திட்டமிட்ட உணவு பழக்க வழக்கங்கள் மூலமும் நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். சிறு குறிஞ்சா இயற்கையாகவே பெரும்பாலான வீடுகளில் காணப்படும் இம்மூலிகையின் இரகசியத்தை இங்கே அறிந்தவர் சிலர். சாதாரண புல் பூண்டுகளுடன் சேர்ந்து வளர்ந்திருக்கும் சிறுகுறிஞ்சா தன்னுள்ளே மிகப்பெரிய சக்தியை கொண்டுள்ளது. சலரோக நோயாளிகளின் உணவில் சிறுகுறிஞ்சா என்ற மூலிகை முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது சித்தர்களும் சுதேச வைத்தியர்களும் சிறுகுறிஞ்சாவை பயன்படுத்தியுள்ளார்கள். வடமொழியில் சிறுகுறிஞ்சாவை சர்க்கரை கொல்லி என்று அழைத்துள்ளார்கள். 1887 ஆண்டு முதலில் ஹொப்ப என்பவரால் சிறுகுறிஞ்சா மருத்துவ ரீதியில் உறுதிப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1930 ஆண்டுகளின் பின் இதன் மீதான விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகள் சூடுபிடிக்க தொடங்கின. அன்று தொடக்கம் இற்றை வரை பெருமளவிலான ஆராய்ச்சிகள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் உலகெங்கும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவற்றிலே எம்மால் சேகரிக்க முடிந்த சில ஆராய்ச்சிகளின் சாராம்சங்கள். இவ்வகையான ஆராய்ச்சிகளில் சர்வதேச ரீதியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி வரும் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களிடம் இது பற்றி வினாவிய போது, யாழ் பல்கலைக்கழகம் மருத்துவ பீடத்துக்கு வந்ததும் இங்கத்தில் மருத்துவர்களின் கூற்றின் அடிப்படையில் சிறுகுறிஞ்சாவை பரிசோதித்து பார்த்தோம். முதலாக எங்கள் மருத்துவ பீடத்தில் நீரிழிவு நோய்க்கு சிறுகுறிஞ்சா இலை பவுடரை கொடுத்து குளுக்கோஸ் மட்டத்தை குறைப்பதை கண்டுபிடித்தோம். பேஷண்ட்ஸுக்கு இது கொடுத்து பார்த்த அளவில் கன பேருக்கு இது ஒரு 15 நாளில் குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு மாதம் கொடுக்கையில் அவர்களின் கொலஸ்ட்ரால்
ட்ரைக்ளிசரைட்ஸ் இவைகளும் குருதியில் குறைந்தது. 100ல் ஒரு 20% பின்பு ஒரு மருந்தும் இல்லாமல் சுயமாகவே அவர்கள் சீவிக்க கூடியதாக இருந்தது. அவர்களின் குளுக்கோஸ் முற்று முழுதாக சிறுகுறிஞ்சா எடுத்ததினால் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. மீதிய 80%மானவர்களுக்கும் முற்று முழுதாக குணமடையாவிட்டாலும் குளுக்கோஸ் நார்மல் அளவுக்கு 100 mg/% வந்து அவர்களின் சீவியம் சுலபமாக நடத்தக்கூடியதாக இருந்தது. இதன் திறமை என்னவென்றால், வேறு இந்தியாவிலே செய்த பரிசோதனைகளின் மூலம் எலிகளில் தான் இது செய்யப்பட்டது. அதில் சிறுகுறிஞ்சா இலைச்சாற்றை கொடுக்கும் பொழுது, இந்த டயபெட்டிக் நீரழிவு எலிக்கு கொடுக்கும் பொழுது அதுகளின் இன்சுலின் சுரக்கும் கலங்கள் 100% கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதனாலே அந்த எலிகளுக்கு டயபெட்டிஸ் நோய் குணமடைகிறதாகவும் அவர்களின் குருதியில் இன்சுலின் கூடுவதையும் காணக்கூடியதாக இருந்தது. பல நாடுகளில் செய்த பரிசோதனைகளின் மூலம், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், இந்தியா, பல நாடுகளிலும் இந்த பரிசோதனை செய்து இந்த சிறுகுறிஞ்சா எடுக்கும் பொழுது நீரிழிவு நோயாளிகளில் குருதியில் இன்சுலின் கூடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவர்கள் எல்லாருக்கும் இன்சுலின் கூடுவதனால் குளுக்கோஸ் முற்று முழுதாக கட்டுப்பாட்டில் வந்து இவர்களுக்கு பின்விளைவுகள் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கின்றது. அதோடு இந்த கொலஸ்ட்ரால் இதுகள் குருதியில் குறையும் பொழுது இரத்த குழாயில் உள்ள கொலஸ்ட்ரால் வெகுள் படிந்திருந்த கொலஸ்ட்ராலும் அகற்றப்பட்டு அவர்களின் குருதி குழாய்களில் இரத்த ஓட்டம் கூடுவதனால் இது ஒரு ஹார்ட் டானிக், இருதய டானிக் போல செயல்பட்டு அவர்களின் வாழ்க்கை அவர்களே தாங்கள் சுகமாக இருக்கிறது போல் தெரிகின்றது. அத்துடன் நாங்கள் செய்த பரிசோதனை, இது நீரிழிவு நோயாளிகள் சிறுகுறிஞ்சா இலை பவுடரை எடுக்கும் பொழுது சிறுநீரில் அகற்றப்படும் கிரியாட்டின் என்னும் ஒரு பதார்த்தம் குறைகின்றது. அதன் அர்த்தம் என்னவென்றால், அவர்களின் புரத தொகுப்பு கூடி அவர்களுடைய நிறையும் கூடுகின்றது, ஹீமோகுளோபின் அளவும் கூடுகின்றது. அப்போ இந்த நன்மைகள் எல்லாம் சிறுகுறிஞ்சா இலை பவுடரில் எடுப்பதனால் கிடைக்கின்றது. மேலும் சிறுகுறிஞ்சாவின் குணநலன்களை சித்த ஆயுர்வேத மருத்துவர் இவ்வாறு விவரிக்கிறார். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வரையில் சித்த மருத்துவத்தில் இந்த குறிஞ்சா வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கு. அதில் அது இந்த இன்னொரு பேர் வந்து சக்கரஹொல்லின்னு சொல்லிடலாம். ஏன்னா அது வந்து சர்க்கரையின் அளவை, அதாவது ரத்தத்தில் சீனிச்சத்தின் அளவை அவ்வளோத்துக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறதால அந்த காரண பேர் வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சித்தர்கள் வந்து சித்த மருத்துவமானது உண்மையில் அவர்களுடைய விஞ்ஞான அறிவும் மற்றது அனுபவ ரீதியான ஆய்வும் தான் ஒவ்வொரு மருந்துகளை கண்டுபிடிக்க அவைகளுக்கு உதவி இருக்குது. அந்த விதமாக சித்தர்கள் வந்து எங்களுக்கு இந்த சிறுகுறிஞ்சாவே சக்கரை வியாதிக்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையை அறிமுகப்படுத்தினது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே நாங்கள் சொல்லலாம். இந்த விதமாக பார்க்க நாங்கள் அந்த இந்த மாதிரி நாங்கள் எங்களோட மக்களுக்கு அதன் பயன்பாட்டை பற்றி நாங்கள் சொல்ல போனால் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து அதன் உணவு பயன்பாடு, மற்றது வந்து அதில் மருத்துவ பயன்பாடு. பொதுமக்கள் பொதுவாக எல்லா இலக்கறியையும் நாங்கள் உணவாக எடுக்கிறாங்க. அதை வந்து அப்படியே பார்க்க அது ஒரு இலக்கறி வகையாக போகுது. ஆனால் நோய் நிலையில் ஒரு அதாவது மதுமக நோயாளி அல்லது டயபிட்டிஸ் இருக்கிற ஒரு நோயாளி வந்து இரத்த பரிசோதனையும் அவையில் தெளிவான மெடிக்கல் செக்கப் வந்து அவசியம். அதோடு சேர்த்து நாங்கள் இதை ஒரு பக்க விளைவில்லாத ஒரு மருந்து முறையாக நாங்கள் இதை கொள்ளலாம். இதுவரை காண்பிக்கப்பட்ட ஆராய்ச்சிகளினால் உறுதிப்படுத்தப்பட்ட தனது விசேட தொழிற்பாடுகளை இச்சிறுகுறிஞ்சா எவ்வாறு தனது மூலக்கூறுகள் மூலம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மனிதனில் செயல்படுத்துகின்றது. ஒரு சாதாரண மனிதனில் வாய்க்குழியால் உள்ளடக்கப்படும் உணவானது சமிபாட்டு தொகுதியில் பல பாகங்களில் பல்வேறு செயல்பாடுகளுக்கும் உட்பட்டு இறுதியாக
குடலில் கார்போஹைட்ரேட், இலிப்பிட்டு, புரதம், விட்டமின் மற்றும் கனியுப்புக்கள் என்பவற்றின் அடிப்படை கூறுகளாக அகத்துறிஞ்சப்படுகின்றன. அவற்றில் கார்போஹைட்ரேட் குளுக்கோசு மூலக்கூறாக அகத்துறிஞ்சப்பட்டு குருதியை அடைகின்றது. எனவே உணவு உட்கொண்ட பின் குருதியில் குளுக்கோஸின் அளவு கூடுகின்றது. இதனால் இன்சுலின் குருதியில் விடுவிக்கப்படுகின்றது. விடுவிக்கப்பட்ட இன்சுலின் குருதியில் உள்ள குளுக்கோசு மூலக்கூறுகளை கலங்களுக்குள் அனுப்புகிறது. சலரோக நோயாளியில் இன்சுலின் அளவு குறைதல் மற்றும் அதன் தொழிற்பாட்டு திறன் குறைதல் காரணமாக உணவருந்திய பின் குருதியில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கின்றது. இதனால் குருதியில் குளுக்கோஸின் அளவு மட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுகின்றது. அதிகரித்த அளவிலுள்ள மேலதிக குளுக்கோஸ் கொழுப்பாகவும் கொலஸ்ட்ரோலாகவும் மாற்றப்படுகின்றது. இக்கொலஸ்ட்ரோலானது குருதி கலன்களில் படிவதால் மேலும் சிக்கல்களுக்கு உள்ளாகின்றது. அந்த வகையில் இதய தொழிற்பாடு பாதிப்படைவதுடன் குருதி அமுக்கம் உயர்தல் காரணமாக சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தி இறுதியில் சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்துகின்றது. சிறிய குருதி குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் கண்களில் கட்ராக்டையும் சிறிய நரம்புகளுக்கு செல்லும் குருதி குழாய்களை அடைப்பதால் கைகால் விரைப்பையும் ஏற்படுத்துகின்றது. குருதியில் அதிக அளவு குளுக்கோஸ் இருப்பதனால் காயங்களில் தொற்று ஏற்படும் போது நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கு குளுக்கோஸ் ஏதுவான காரணி என்பதால் இலகுவில் காயங்கள் மாறுவதில்லை. இது சிறு காயங்களிலிருந்து அவயவங்களை இழக்கும் அபாய நிலைக்கு கொண்டு செல்கின்றது. ஒரு சலரோக நோயாளி சிறுகுறிஞ்சாவை உணவுடன் உள்ளெடுக்கும் போது அதிலுள்ள மூலக்கூறுகள் குளுக்கோஸின் மூலக்கூறை ஒத்ததாக இருப்பதனால் அது நாக்கிலுள்ள சுவையெறும்புகளில் தூண்டலை ஏற்படுத்தும். அத்தூண்டல் காரணமாக இனிப்பு பொருட்களின் சுவையை குறைப்பதால் அவற்றின் மீதான விருப்பத்தை குறைக்கின்றது. உள்ளெடுக்கப்பட்ட உணவு அகத்துறிஞ்சப்படுகையில் அகத்துறிஞ்சும் குடலின் மேலணி கலங்களில் சிறுகுறிஞ்சாவில் உள்ள மூலக்கூறுகள் இணைவதால் குளுக்கோஸின் அகத்துறிஞ்சல் பெருமளவு குறைக்கப்படுகின்றது. அத்துடன் அகத்துறிஞ்சல் வேகமும் குறைக்கப்படுகின்றது. இதனால் குருதியை அடையும் வேகம் குறைக்கப்படுகின்றது. எலிகளில் செய்த பரிசோதனைகளின்படி சிறுகுறிஞ்சாவில் உள்ள மூலக்கூறுகள் இன்சுலினை உற்பத்தி செய்யும் சதையில் உள்ள பீட்டா கலங்களின் எண்ணிக்கையை கூட்டுகின்றது மற்றும் அவை கலங்களிலிருந்து இன்சுலினை வெளியேறுதலையும் தூண்டுகின்றன. இறுதியாக இன்சுலினின் அளவு கூடுவதால் குருதியிலிருந்து வெளியேறும் குளுக்கோஸின் அளவை கூட்டுவதன் மூலமும் மற்றும் அகத்துறிஞ்சப்படும் குளுக்கோஸின் அளவை குறைப்பதன் மூலமும் தேறிய குளுக்கோஸின் அளவு குருதியில் குறைக்கப்படுகின்றது. இம்முறை மூலம் உடற்பருமன் கூடியவர்களுக்கு கொழுப்பு குளுக்கோஸாக மாற்றப்பட்டு உடற்தொழிற்பாட்டுக்கு பாவிக்கப்படுவதனால் உடற்பருமன் குறைக்கப்படுகின்றது. இவற்றை விட சிறுகுறிஞ்சாவில் மற்றைய பீட்டா கரோட்டின் என்று அழைக்கப்படும் புரோ விட்டமின் ஏயும் குரோமியம், இரும்பு, விட்டமின் சி என்பனவும் காணப்படுவதால் இது மாதவிடாய் சக்கரத்தை ஒழுங்காக்கல், மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக நோவை குறைத்தல், காயங்களை இலகுவில் மாற்றக்கூடிய தன்மையை ஏற்படுத்தல், இரும்பு சத்தை கொண்டிருப்பதால் குருதியில் நிறப்பொருள் உற்பத்தியை கூட்டுவதில் பெரும் பங்காற்றல், தேக ஆரோக்கியம் புத்துணர்ச்சி பெறுவதாக உணர்தல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளை செய்வதாக ஆராய்ச்சி பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாயினும் சுயத்துடனான செயற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்படியான
வீடொன்றிற்கு செல்கின்றோம். 6 வருஷமாக பாவிக்கிறேன். டயபெட்டிக் இருந்தது, இப்போ இல்லை டயபெட்டிக். வயிற்று நோய்களுக்கு எல்லாம் இது பாவிக்கிறேன். நான் பிரதானமாக குறிஞ்சா இந்த நாள் பாவிக்கிறேன். பிள்ளைங்கள 2 நாளைக்கு பாவிக்கிறேன். என்னென்ன மாதிரி இதை பாவிக்கிறேன் நீங்கள்? பச்சை அஞ்சப்பி தின்னுவேன், அரிஞ்சு போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து போட்டு சாப்பிடுவேன். புத்தாவி சாப்பிடலாம். இவ்வாறு மேலும் பல பாவனையாளர்கள் தமது கருத்துக்களை பின்வருமாறு தெரிவிக்கின்றார்கள். எனது கணவருக்கு டயபெட்டிக் சலரோக வியாதி இருக்கிறது. அவருக்கு அப்போ அந்த குறிஞ்சாயிலையில் சிறு குறிஞ்சாயிலையை எடுத்து வறுத்து போட்டு சோற்றோடு சாப்பிட கொடுக்குறோம் நாங்கள். அடுத்து சில வேளையில் அந்த இல்லையே காய விட்டு பவுடராக்கி வச்சா அப்புறம் புட்டு அவிக்கும் பொழுது அந்த மாவில் கொஞ்சத்தை போட்டு குழைச்சி போட்டு புட்டு அவிச்சும் கொடுக்குறோம் நாங்கள் அவருக்கு. அப்போ அது வந்து அந்த சில வேளையில் சலரோகத்தை குறைவாக அந்த இது காட்டும். தங்கைக்கும் சலரோக வியாதி இருக்குது. அவள் வந்து அவருக்கு கூடுதலாக இருக்கைக்குள்ள சிறு குறிஞ்சாவை இடித்து பச்சையாக இடித்து அந்த தண்ணீரை எடுத்து குடிப்பாள். அதை நான் பார்த்துருக்குறேன். மற்றது இதில் ரொட்டி மாவை போட்டு அந்த பிடிச்ச மாவில் ரொட்டி சுடலாம். மற்றது புட்டை வைக்கலாம். மற்றது பகோடாவும் செய்யலாம். பழைய முனிவர்கள் சித்தர்கள் இந்த மூலிகை பாய்த்து பூர்ண வெற்றியை கண்டிருக்கிறார்கள். இந்த மூலிகை தொடர்ந்து பாய்த்து கொண்டு வரும்போது உடம்பிலே புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது. உடம்பு பழைய நிலைமைக்கு வருகின்றது. கண் பாறைகள் கூர்மையடைகின்றது. மற்றும் கால் பிறப்புகள் உடம்பிலே ஏற்பட்ட சகல விதமான அந்த சலரோவியால் ஏற்படுகின்ற நோய்கள் நீங்குகின்றன. இதனை பாய்த்து வருவதாலே பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது. மக்கள் அனைவரும் பூர்ண நம்பிக்கையோடு இந்த மூலிகையை பாவித்து நற்பயனை அடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு 1.5 வருஷமாக ஜலரோகம் இருக்குது. பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு காட்டி கிளினிக்கு போட்டு மாதம் ஒரு பேனும் காட்டுறது. அப்போ இடைக்கிட ஒரு மாதைக்கு 2 பேனும் குறிஞ்சா சாப்பிட்றது, சிறு குறிஞ்சா வர பண்ணி சாப்பிட்றது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறிஞ்சா சாப்பிட்டதுலேருந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல மாதிரி இருக்குது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. இதை மாதிரி மற்றவங்களும் சாப்பிட்டா பலம் பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். கடந்த 1.5 வருடமாக சலரோகம் இருக்குது. ஆஸ்பத்திரியில் ஆங்கில மருந்தும் சாப்பிட்டு கொண்டிருந்தவங்க. ஆனால் சிறு குறிஞ்சா வந்து கிழமைக்கு 2 தரம் வரவழைத்து சாப்பிட தொடங்கின பிறகு சலரோகம் கூடிய அளவில் குறைஞ்சிருக்குது. மருந்து பாவிக்கிறதும் குறைஞ்சிருக்குது. கடந்த 7 வருடங்களாக சலரோகம் இருக்கிறது. நான் வீட்டில் குறிஞ்சாயில் இருக்கிறபடியே அதை நாளாந்தம் வரவறுத்து சாப்பிட்றபடியே எனக்கு சலரோகம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கிளினிக் போய் வரேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுப்பாடில் இருக்குன்னு சொன்னார்கள். எனது வீட்டில் எனது கணவர் அண்ணன் ஆகியோரும் வறுத்து சாப்பிட்றாங்க. அதற்கும் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். எனக்கு 2 வருஷமாக டயபெட்டிக் நோய் இருந்தது. இப்போ நான் எனது நண்பன் மூலமாக இந்த சிறு குறிஞ்சியை பற்றி அவர் எனக்கு பூரண விளக்கம் தந்தபடியால் நான் அந்த சிறு குறிஞ்சியை எடுத்து நான் எனது உணவுடன் ஒரு கீரை வகை போல் சேர்த்தபடியினால் எனக்கு இப்போ இந்த டயபெட்டிக் கொஞ்சம் கண்ட்ரோல்லேயும் வந்திருக்கு. உடலுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியமாகவும் புத்துணர்வாகவும் இருக்கின்றது. இது எங்களுக்கு அன்றாட எடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறபடியினால் நாங்கள் அதை தேடி இப்படியான வர்த்தக்காரர் இதை தேடி நாங்கள் சாப்பிடுவதால் எங்களுக்கு எந்தவித பக்க விளைவும் இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனது மனைவிக்கு சலரோக நோய் இருந்தது கடந்த 1.5 வருடங்களாக. நான் அதற்குரிய டயட் கண்ட்ரோல்லாம் கூடுதலாக இருந்து வந்தது. அடிக்கடி சலம் வெளியேற தன்மையாக இருந்து வந்தது. இந்த சிறு குறிஞ்சா நான் அறிமுகமாகப்படுத்தி பயன்படுத்தியதன் பின்னால் அந்த இரவு நேரங்களில் செலுத்து குழம்புற நேரங்கள் குறைந்திருக்கிறது. அவாக்கிருந்த நாரி பிடிப்பு, கை உழைவு போன்ற வியாதிகள் முற்றாக குணமடைந்திருக்கிறது. இது ஒரு நல்ல மூலிகை. இது யாழ்ப்பாணத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களுக்கு, சமூகத்திலும் சலரோக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு துரிதகதியிலே அபிவிருத்தி செய்வதன் மூலம் இந்த நோயை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு இந்த சிறு குறிஞ்சா பெரிதும் உதவியாக இருக்கும். அதைவிட செலவுகளும் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்கும் என கருதுகிறேன். நாங்கள் குணமாக்குறதோ கட்டுப்படுத்துவதில் 3 குறிக்கோளை வைத்திருக்கின்றோம்.
ஒன்று, தாய் தகப்பன் பரம்பரையாக இந்த நோய் இருக்குமா இருந்தால் பிள்ளைகளில் எப்படி இந்த நீரிழிவு நோயை வராமல் தடுக்கலாம். ரெண்டாவதாக, வந்தால் நீரிழிவு நோய் வந்தால் அவர்களுக்கு எப்படி இந்த சிறுகுறிஞ்சா இதை பாவித்து அவர்களை குணமாக்கி மருந்து இல்லாத ஒரு வாழ்க்கை, நீரிழிவுக்கு மருந்துகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ, சுகமான வாழ்க்கையை வாழ செய்ய முடியும். மூன்றாவது நோக்கம், அப்படியும் முடியாவிட்டவங்களால் தடுக்கவும் முடியாது, குணமாக்க ஒரு அளவுக்கு அவர்களின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவர்களை வேறு மருந்து ஒன்றுமில்லாமல் வாழ முடியாமல் வைக்கவும் முடியாமல் சந்தர்ப்பத்தில் அவர்களின் இந்த நீரிழிவு நோயை முற்று முழுதாக கட்டுப்படுத்தி, நாங்கள் சொல்கிறோம் கிளைக்கோசிலேட்டட் புரோட்டீன்ஸ் அல்லது கிளைக்கோசிலேட்டட் ஹீமோகுளோபின், இதுகளை சாமானிய அளவுக்கு கொண்டு வந்தால் நீரிழிவு நோய் முற்றாக கட்டுப்படுத்தி விட்டதுன்றதான் அதன் அர்த்தம். அப்படி கட்டுப்படுத்தும் பொழுது பல பல காம்ப்ளிகேஷன்ஸ், சிறுநீரகத்திலேயோ அல்லது சிறு பெரிஃபரல் பிளட் சர்க்குலேஷன், சிறு மயிர்குழாய்கள்லையோ மற்றது இதயத்திலேயோ மூளையிலையோ கண்ணிலேயோ ஒரு பின்விளைவுகளும் வராமல், காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் முற்று முழுதாக தடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை சிறுகுறிஞ்சாவை கொண்டு நாங்கள் செய்ய முடியும். ஆகினாலே சிறுகுறிஞ்சாவை எடுப்பதன் மூலம் பரம்பரையாக இருக்கிறவர்களுக்கு இந்த நோய் வராமல் காப்பாற்ற முடியும். வந்தவர்களுக்கு கெதியில் இதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மருந்தில்லாமல் நோயற்ற வாழ்வை வாழ வைக்க முடியும். மூன்றாவதாக, இது கனகாலமாக இருந்து கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் சிறுகுஞ்சா எடுப்பதன் மூலம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பின்விளைவுகள் ஒன்றும் இல்லாமல் சுகமான வாழ வைக்க முடியும். நீரிழிவு பற்றிய விழிப்புணர்வு பெற்றவர்களே, நீங்கள் அன்றாடம் சேர்த்துக்கொள்ளும் உணவில் ஆக குறைந்தது 50 கிராம் சிறுகுறிஞ்சா சேர்க்கப்படும் போதே அதனுடைய தொழிற்பாட்டின் விளைவுகளை உறுதியாக பெற முடியும். சிறுகுறிஞ்சாவானது எவ்வடிவத்திலேனும் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். சிறுகுறிஞ்சாவை பயன்படுத்தி சலரோகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை விட நோய் வரும் முன்பே எமது வாழ்க்கை முறையையும் உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றி அமைப்பதுடன் சிறுகுறிஞ்சாவை உணவின் ஒரு பகுதியாக சேர்ப்பதன் மூலம் நீரிழிவு என்ற கொடிய அரக்கனிலிருந்து எமது சமூகத்தை காப்பாற்றிக் கொள்வோம். வளமான எதிர்கால சமுதாயத்தை நோக்கி. சமுதாய மருத்துவத்துறை, மருத்துவ பீடம், ஜாழ் பல்கலைக்கழகம். பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட் நீரிழிவு நோயாளர்களுக்கென விசேடமாக தயாரிக்கப்பட்ட சிறுகுறிஞ்சா இலை பவுடர், சிறுகுறிஞ்சா நீரிழிவு அரிசிமா, ஜிம் டயபெட்டிக் டீ, 2D கோலா என்பன கிடைக்கும் இடம் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட், 131 பலாலி வீதி, திருநெல்வேலி, யாழ்ப்பாணம். மேலதிக தயாரிப்புகளான திராட்சை வைன், அச்சா குளிர்பானங்கள், வினாகிரி, பிபிஜி கூந்தல் எண்ணெய், பெனடிக் கரைசல் என்பனவற்றையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட், இலக்கம் 131 பலாலி வீதி, திருநெல்வேலி, யாழ்ப்பாணம். தொலைபேசி 021 459 0907.